எல்லாருமே காளானை வச்சு பிரியாணி கிரேவின்னு செய்வீங்க. ஆனால் ஒரே ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நான்வெஜ்ஜே தோற்றுடும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாஸ்மதி அரிசியை வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சிடலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நெய். எண்ணெயும் நெய்யும் காஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ரோஸ் இலை, பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீளமாக நறுக்கிற பெரிய வெங்காயம் ஒரு 3 சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கோல்டன் கலரில் வர வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் இதில் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 10 பீஸ் இஞ்சி, ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 தக்காளியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு லிட் போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வேக விடலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்கள்லாம் புதினா கொத்தமல்லியெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. நம்ம இது மாதிரி அரைச்சி ஊற்றினா சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. ஸோ நான் அதனால் இது மாதிரி தான் செஞ்சு அரைச்சி ஊற்றுவேன். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இது ஒரு லிட் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரேவியில் காளான் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 2 ஸ்பூன் எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு லிட் போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வேக விடலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கோம். இப்போ நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் 2 கிளாஸ் போட்டிருக்கேன். ஸோ 3 கிளாஸ் தண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லிட் போட்டு தண்ணி கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. சரி, நான் பாஸ்மதி அரிசி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ தண்ணி லைட்டாக சுண்டி இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லிட் போட்டு ஸ்லிம்லேயே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. தம் அடங்கினதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உதிரியாக டேஸ்டியாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு நான் காளான் கிரேவியும் செஞ்சுருக்கேன், ரைத்தா செஞ்சுருக்கேன், வேக வச்சுருக்கேன் முட்டையை. இப்போ நம்ம சேவ் பண்ணிடலாம். பாருங்கள், டேஸ்டியான பிரியாணி கிரேவி, ரைத்தா, முட்டை எல்லாம் சேர்த்து சாப்பிட்டோன்னே சண்டே லஞ்சு திருப்தியாக முடிஞ்சிடுச்சு. இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.